எடுத்துக்கங்க. நான் டீ குடிக்கிறது இல்ல. ஏன்? டாக்டர் குடிக்க வேணாம்னு சொல்லிருக்காங்க. யார் அந்த டாக்டர்? ஏன்? ஒரு ஃபோன் பண்ணி கேக்குறேன். என்னன்னு? ஏன் வீட்டுக்காரரை இந்த மாதிரி டயட்னு கொல்றீங்கன்னு கேக்குறேன். அவர் என்ன பண்ணுவார் பாவம்? என் உடம்புக்கு ஒத்துக்காத விஷயத்த எடுத்துக்க வேணாம்னு சொல்றாரு. சரி, வெளியே போகும்போது என்னையும் கூப்பிடுங்க. ஏன்? 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஒன்னாவே ஆபீஸ்க்கு போயிடலாம். ஆனா நான் இன்னைக்கு ஆபீஸ் போகலையே. ஏன்? வேற ஒரு வேலை இருக்கு, அதுக்காக அடையார் பக்கம் போறேன். ஓஹோ, சரி. டிஃபன் சாப்பிடும்போதாவது கூப்பிடுங்க. நான் காலையிலேயே டிஃபன் சாப்பிட்டுட்டேன். என்ன விளையாடுறீங்களா? என்ன விளையாட்டு? நான் உங்க பொண்டாட்டிங்க. தெரியும். புதுசா என்னத்துக்கு இன்ட்ரோ கொடுத்துக்கிற? என்ன இன்ட்ரோ கொடுக்கறது? அவாய்ட் பண்ற மாதிரியே பேசுறீங்க. இங்க பாரு, நான் உன்கிட்ட என்ன பேசுறனோ அதையெல்லாம் அங்க ஒரு ஜீவன் நின்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. பாரு. அவங்க கிட்டேயே நியாயம் கேட்டுக்கலாம். பாருங்க அத்தை, எப்படி பண்றாருன்னு. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னடா உன் பிரச்சனை? ஒன்னும் இல்லம்மா, அவ கேட்ட எதையுமே நான் அக்செப்ட் பண்ணல. அது அவமானமா ஃபீல் பண்றா. நாம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கணும்னா நடக்குமா? வாழ்க்கைனா சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் தானே திலகா? ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் அத்தை. ஆனா இறக்கத்தையே எப்பவுமே சந்திக்கும் போது மனசு கஷ்டப்படுது. பரவாயில்லையே, நல்ல உதாரணங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு. என்ன பண்றது அத்தை? ஒரு ஆட்டத்துல தோக்குறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வரிசையா தோக்கும்போது வரமாட்டேங்குது. மனசு வருத்தப்படுது. திலகா, மனசு அப்படியெல்லாம் வருத்தப்பட விடவே கூடாது. அது ரொம்ப தப்புமா. அப்படி வருத்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கே, நீ ஆபீஸ்க்கு போ, வேலைய பாரு. போர் அடிச்சதுன்னு வச்சுக்கோ, உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு சினிமாவுக்கு போ. என்னத்த சொல்றீங்க? உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு கூட சினிமாவுக்கு போன்னு சொல்றேன். உனக்கு பிடிச்ச கோல்டு காஃபிய பிடிச்ச ஃப்ரெண்டு கூட உட்காந்து குடின்னு சொல்றேன். என்ன அவனை பாக்குற? இவெல்லாம் வேஸ்டுமா. இவனை என் பையன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமா, இன்னைக்கு என்ன டிஃபன்? வெண்பொங்கல், வெள்ளை சட்னி. ஓ, நீ எடுத்து டைனிங் டேபிள் மேல வை, நாம 2 பேரும் சாப்பிடலாம். சரிங்க அத்தை. ஆமா, இவரு நிஜமாவே காலையில வெளியில சாப்பிட்டுட்டாரா? அவன் கதை நமக்கு எதுக்கு? நீ போய் நாம சாப்பிட ஏற்பாடு பண்ணு. எனக்கு வயிறு பசிக்குது. ஓகே அத்தை. என்ன பாக்குற? ஒன்னும் இல்ல. சாஃப்ட் கார்னர் வருதா? அதெல்லாம் இல்ல. பேசுனது பேசுன மாதிரியே இருக்கணும். மீறின அவ்வளவுதான். டப்பா டான்ஸ் ஆடிடும். புரியுதா? ஆம், புரியுதுமா. ஹலோ. சொல்லுங்க, யாரு? நிலா வந்து டீ குடிக்குது. ஓஹோ, வானவில் குடைப்பிடிக்கிறதா? வெரி குட். பெட்டிங் ரெடி. அதை இன்ஃபார்ம் பண்ணதான் ஃபோன் பண்ண. நீங்க யாரு? புது ஆளா? ஆமா. 13ன்னு ஒரு பிரெஞ்சு படம் பார்த்துருக்கீங்களா? ஆமா, பார்த்துருக்கேன். ஒருத்தன் தலையில ஒருத்தன் கன்னை வச்சு சுடுற கதை தானே? ஆமா. கண் எதிரில் கரணம், ஆனால் கலவரமான மரணம். ஆட்களை செலக்ட் பண்ணியாச்சா? நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ பெட்டு? 10. என்னோடது 10. அப்படின்னா ஓகே, இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சேம் பிளேஸ், சேம் டைம். ஓகே. ஓகே, தேங்க்யூ.
வானவில் கொடை பிடிச்சது, என்ன பெட்டு, என்ன தலையில கன்னு வச்சு சுடுறது, என்ன ஆளுங்களை செலக்ட் பண்ணியாச்சா, என்ன ஒருத்தன் தலையில ஒருத்தன் கன்னு வச்சு சுடுறது. ஐயோ தலைலாம் சுத்துதே. ஹலோ ஹலோ, எஸ். ஹலோ கல்யாண். கல்யாண், சாரி, ராங் நம்பர். என்ன இது? கல்யாணுக்கு இந்த 20 நாளா லைனே கிடைக்க மாட்டேங்குது. அவருக்கு ஃபோன் போட்டா ராங் நம்பர்னு வேற யாரோ சொல்றாங்க. ஆனா ட்ரூ காலர் இது கல்யாண் நம்பர்னு தான் சொல்லுது. ஏன் பேச மாட்டேங்கிறாரு? ஒருவேளை வாய்ஸ் மாத்தி பேசி என்ன அவாய்ட் பண்றாரோ? எஸ், அப்படியா? சரி, உள்ள வர சொல்லுங்க. எஸ், கம் இன். வணக்கம் மேடம், என் பேரு ராஜலட்சுமி. வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க அர்ஜென்ட்டா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? ஆமா, என்ன விஷயம்? ஒரு லெட்டர் இருக்கு, நீங்க படிக்கணும். என்ன லெட்டர்? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ப்ரொஃபசர் ராஜகீர்த்தி. எனக்கு இப்போது உடல்நிலை சீரியஸாக உள்ளதால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்துள்ளார்கள். ஆபரேஷன் செலவுகள் அதிகமாகிறது என்று பேசிக் கொள்கிறார்கள். அதில் 6 லட்சம் ஷார்டேஜ் வந்தபோது என் மாணவர்களிடம் நன்கொடை கேட்கலாம் என்று குடும்பத்தாரால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் ஆன உதவியை செய்யுங்கள் என்று என் அக்காள் மகளை அனுப்பியிருக்கிறேன். இத்தனை ரூபாய் தர வேண்டும் என்று கட்டாயமில்லை. உங்களால் முடிந்தவரை உதவுங்கள். மிக்க நன்றி, உங்கள் அன்பு ஆசான் ராஜகீர்த்தி. மாஸ்டரை எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? மாளவிகா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. என்னாச்சு அவருக்கு? 2 முட்டி எலும்பும் மாவு போல ஆயிடுச்சு. ஓ மை காட், ப்ளீஸ் வெயிட். இந்தாங்க, இதுல 30,000 ரூபாய்க்கு செக் எழுதியிருக்கேன். ரொம்ப நன்றி மேடம். இருக்கட்டும், இந்த செக் எடுத்துட்டு போய் ரைட் சைடுல முதல் கேபினுக்கு போங்க. அங்க என் ஹஸ்பண்ட் இருப்பாரு. அவர்கிட்ட இதுல கையெழுத்து வாங்கிக்கோங்க. 2 பேரோட சிக்னேச்சர் வேணுமா? ஆமா, எங்க கம்பெனி ரூல் அது. ஓகே ஓகே, நான் போய் கையெழுத்து வாங்கிக்கிறேன். இந்தாங்க. ஆமா, நீங்க மாமாவை பார்க்க எப்போ வரீங்க? என்னைக்கு ஆபரேஷன்? இன்னும் 10 நாள் இருக்கு. அதுக்குள்ள பணம் வசூலாயிடுமா? செலக்ட் பண்ணி 20 ஸ்டூடெண்ட்ஸ் நேம் கொடுத்திருக்காங்க. யாருமே இல்லல்ல. ஓ குட். எல்லாருமே பணம் கொடுத்துட்டாங்களா? தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் 2 பேர் தான் பாக்கி. வெரி குட். காலேஜ்ல எங்க சார்னா எங்க எல்லாருக்குமே நல்ல மரியாதை. ரொம்ப பிராக்டிக்கலான ப்ரொஃபசர் அவரு. அவருக்கு ஹெல்ப் பண்ண நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கிறதுக்கு காரணம் அவர் என்னைக்குமே எங்களை எதுக்குமே மிஸ்யூஸ் பண்ணதே கிடையாது. அவர் இதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டு தான் ஒத்துக்கிட்டாரு. இட்ஸ் ஓகே. நாங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க வரும்போதே சொல்லுங்க. ஷூர். வர சண்டே வரேன்னு சொல்லுங்க. ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, போயிட்டு வாங்க. ரைட் சைடுல முதல் கேபின். சைன் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.
ஹலோ, எஸ் மிஸ்டர் கௌதமன், சொல்லுங்க. ஆமா, நான் தான் இங்க வந்ததும் ஃபோன் பண்ண சொன்னேன். நோ 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 நோ, வாட் எவர் இட் மே பி, கன்சென்ட் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். என்னைக்கு கன்சைன்மெண்ட் வந்தது? 7ஆம் தேதி மார்ச் இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டிய டேட் April 20th. பண்ணவே இல்லையே? இல்ல சார், இல்ல சார், முதல்ல நீங்க அதை பண்ணுங்க. மத்தது எல்லாத்துக்குமே நான் சொல்யூஷன் ஏற்பாடு பண்றேன். ஓகே, தேங்க்யூ சார். இடியட். திலகா, எஸ், ஒரு மேடம் டொனேஷன் செக் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, நான் தான் கொடுத்துருக்கேன். கையெழுத்து போட்டு கொடுங்க. 5000 ரூபாய்க்கு மேல யாருக்கும் டொனேஷன் தரக்கூடாதுங்கிறது நம்ம கம்பெனியோட ரூல். தெரியும் தானே? தெரியும். தெரிஞ்சும் எப்படி 30,000 ரூபாய்க்கு செக் போட்ட? அவங்க எதிரில் இருக்காங்களா? ஆமா. ஏன்? ரொம்ப நல்லா இருக்கு. முடிச்சிட்டு வாங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகே. மேடம் ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். பன்னீர், send one juice to my table. Guest is there. Okay? Okay. மேடம் சார். ஜூஸ் வருது, சாப்பிட்டுட்டு இருங்க. ஓகே சார். I will be there within few minutes. ஓகே சார். திலகா, என்ன? எதுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் டொனேஷன் கொடுக்குற? முக்கியமான ஆளு கிருஷ்ணா அவரு, அதான். முக்கியமான ஆளுனா? எங்க காலேஜ் ப்ரொஃபசர். சுயநலத்துக்காக யாரையும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா அழகா புரிய வச்சவர். இன்னைக்கு அவருக்கு ஒரு கஷ்டம் வந்ததுனால நம்மகிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அது சரி, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது பர்சனல் செக் போட்டு கொடுத்துட வேண்டியதானே? மண்டு, பர்சனல் செக் காலி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, பேங்க்குக்கு நாகராஜை இனிமே தான் அனுப்பணும். அதனால தான் கம்பெனி செக் கொடுத்தேன். அப்புறம் அந்த தேவ சகாயத்துக்கு இனிமே சரக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பேமெண்ட் மேட்டரை செக் பண்ணிட்டு அனுப்பினா போதும்னு ஒரு ரிக்வெசிஷன் லெட்டரும் கொடுக்கணும். ஓகே? ஓகே, அதை விடு. கம்பெனியில் நாம ஒரு ரூல் போடுறோன்னா அதை நாமளே மாற்றக்கூடாது இல்லையா? போன வாரம் கூட பேசணுமே, மறந்துட்டியா? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? நீ கொடுத்த செக்கை பற்றி தான் பேசுகிற. சபா, என்னோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை நான் டெபிட் பண்ணி நான் கிளியர் பண்ணிடுறேன். டோன்ட் வரி. அதெல்லாம் வேணாம், இந்த செக்கை வச்சுக்கோ. வேற 5000 செக் இஷ்யூ பண்ணு. என்ன இது? நீ உங்ககிட்ட கொடுத்த 30,000 ரூபாய் செக்கு. அது புரியுது. நீங்க இதுல கையெழுத்து போட்டு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பலையா? இல்ல. ஏன்? அம்மா கிட்ட யாரு மாட்டிக்கிட்டு முழிக்கிறது? ஓஹோ, ஆமா. வந்தவங்க எங்க இருக்காங்க இப்போ? என் கேபின்ல வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்றாங்களா? ஆமா, டோன்ட் வரி, நான் உங்களை ஜூஸ் குடிக்க சொல்லியிருக்கேன். அவங்க ஜூஸ் குடிக்கிறதுக்காக இங்க வரல. அது தெரியுது. ஏன் இப்ப கத்துன? நான் கத்துறேனா? நான் கத்துற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு ஃபீலிங்கே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ச்சே, உங்களுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? என்ன சென்ஸ்? நான் இப்ப எதுக்காக மாங்குன்னு அந்த தேவ சகாயத்தோட ஃபைலை தேடிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்கிட்ட இருந்து பேமெண்ட் கலெக்ட் பண்றதுக்கு வேண்டிய லாக் எங்கேயாவது இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்க. தெரியுதுல, தெரியுதுல. எனக்கு என்னன்னு நான் பாட்டுக்கு பேசாம அந்த சேர்ல ஹாயா உட்கார்ந்துட்டு இருந்திருக்கலாம்ல. எப்படி உட்கார முடியும்? இட்ஸ் a duty, you know. No, it's not my duty. Dispatch department and collection agents ஓட டியூட்டி அது. அவங்க இன்னும் ஒரு மாசம் கழிச்சு மேடம் இன்னும் பேமெண்ட் வரல மேடம் அப்படின்னு வந்து என் டேபிளுக்கு வரும்போதுதான் நான் ஆக்ஷன் எடுக்க முடியும். தெரியுமா? அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? நான் ஒருத்தருக்கு செக் போட்டு அனுப்புனா கையெழுத்து போட்டு அனுப்பாம அவங்க எதிரிலேயே என்னை கேள்வி கேட்டு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு செக்கும் கொடுக்காம
அவங்க கிட்ட என்ன அவமானப்படுத்துறீங்களா நீங்க? ஹே, இதுல அவமானப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையா? நான் ஒன்றும் தப்பா அவங்ககிட்ட எதுவும் கேட்கலையே. கேட்டது தப்பா ரைட்டாங்கிறது இல்ல இங்க பிரச்சனை. நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க ஏன் சைன் போட்டு அனுப்பல? கம்பெனிக்கு சில ரூல்ஸ். ஸ்டாப். நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேனா? பா, உங்ககிட்ட பேசி மாள முடியல. 5000 ஒரு செக் இஷ்யூ பண்ணு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன முறைக்கிற? நான் உங்களுக்கு 30,000க்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? மாசத்துக்கு ஒரு செக்குன்னு வச்சு 5000 டொனேஷன் செக்க 6 மாசத்துக்கு வாங்கிக்க சொல்லு. என்ன என்ன சொன்னீங்க? நான் சொன்னது புரியலையா? ஒரே செக்ல இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றேன். போன வாட்டி உங்க அப்பா இறந்த நாளுக்கு அனாத ஆசிரமத்துக்கு உங்க அம்மா எவ்வளவு டொனேஷன் கொடுத்தாங்க? 4 lakhs. ஒரே செக்கா தானே கொடுத்தீங்க? அது வேற திலக்கா. அம்மா போய் வாக்கு கொடுத்துட்டு வந்ததுனால கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் வாக்கு கொடுத்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஏன் சைன் பண்ணல? அம்மா செஞ்ச மாதிரி நீ செஞ்சு பார்க்கணும் ஏன் ஆசைப்படுற திலக்கா? ஓஹோ, அப்படியா? பன்னீர், சார் கேபின்ல ஒரு அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள உடனே என் ரூமுக்கு அனுப்பு. தேங்க்யூ. திலக்கா, நீ பிரச்சனையை பெருசு பண்ற. இந்த பிரச்சனைய நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த பிரச்சனையும் எடுத்துக்க வேண்டாம். சீட்டுக்கு போங்க. இப்ப எதுக்கு தான் நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற திலக்கா? நானா டென்ஷனா? நோ 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 நோ. நான் எந்த டென்ஷன் ஆகலப்பா. ஐ அம் சோ கூல். மேடம், வாங்க மேடம், வாங்க. சொல்லுங்க மேடம். ஒன்றும் இல்லை மேடம், கம்பெனி செக் கொடுத்ததுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. உங்க அக்கவுண்ட் நம்பரை உடனே எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிடுங்க. நான் உங்க அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்தாங்க, இது என்னோட கார்டு. இதுல என்னோட செல் நம்பர் இருக்கு. ப்ரொஃபஸரை நான் சண்டே வந்து மீட் பண்றேன்னு சொல்லுங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. நான் வரேன். பை. ஹாய் கல்யாண், நான் திலகா. மால்க்கு வரியா? ஒரு சினிமா பாப்போம். ஆமா ஆமா, இன்னைக்கு நான் ஃப்ரீ தான். ஒரு வேலையும் இல்லை. ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். பை. ஒரு நிமிஷம் இல்ல. என்ன? கம்பெனில ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீ என்னடானா ஃப்ரெண்டு கூட சினிமாவுக்கு போறேன்ற? ஆமா, நான் கொஞ்ச நேரம் என் ஃப்ரெண்ட் கல்யாண் கூட சந்தோஷமா இருக்க போறேன். சார் 5 நிமிஷம் ஆச்சு சார். சரி, இப்போ நீ கொஸ்டின் கேளு. அண்ணா, ம் 4 3 எவ்வளவு? 7. இது கூட தெரியாதா? அகர முதல எழுத்தெல்லாம் பாக்கி குரல் சொல்லு. ஆதி பகவன் முதற்றே உலகு. வெரி குட். மிஸ்டர் பிரபாகர் சார், நான் எதுக்காக உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? தெரியல சார். ம், லாவண்யா சார், கொஞ்சம் என் முன்னாடி வாமா. சார், என்ன சார் பண்றீங்க? ஏய், ஐயோ, அண்ணா, அண்ணா வேண்டாம். அண்ணா, அண்ணா, ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? என்ன விடு. கையை விடு. அண்ணா வேண்டாம். என்கிட்ட ஏதோ விசாரிக்க தானே வந்திருக்க? ஆமா, அண்ணா, ஏய், ஏய், நீ சுமார். உனக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் ஏன் திடீர்னு என் தங்கச்சி தலையில கண்ணு வச்ச? ஆ? ஆ? சொல்லு.
அதான் சார் கதை கந்தல். எழுப்புமா அவரை. பிரயோஜனம் இல்ல சார், எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பாரு. நீங்க வேணா செக் பண்ணுங்களேன். ஹலோ, ராம் கல்யாண் எங்க? புது நம்பர். யார் இந்த புது நம்பர்ல இருந்து கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, இவனே சொல்லுங்க, யார் பேசுறது? நான் டீச்சர் பேசுறேன். டீச்சரா? எந்த டீச்சர்? எந்த டீச்சரா? ஐயோ, சாரிங்க, ராங் நம்பர். இது யார் டீச்சர்னு தெரியலையே. ராம் கல்யாண், அபரிஜிதா வீடு. இவர் தான் மிஸ்டர் எக்ஸ். லட்சம் பணம் பேங்கில் கட்டுவதாக சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஓஹோ, இந்த அம்மா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுச்சா? சொல்லுங்க சசிரேகா டீச்சர். இவனே எங்க இருக்க நீ? அந்த ராம் வீடு கிட்ட தான் வெயிட் பண்றேன். அவன் இன்னும் வரலையா? இன்னும் இல்ல, கதவு வெளியில பூட்டி இருக்கு, இன்னும் வரல. அந்த வீட்ல யாருமே இல்ல, அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ். அப்படியா? நானே அவனை சந்திக்க வரேன்னு சொல்லியிருக்கேன். அவன் என்ன சந்திக்க தான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர்றான். புரியுதா? புரியுது. ஆனா நான் வர்றதுக்குள்ள அவனை நீ முடிச்சிருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும், பேங்க்ல பணம் கட்டிட்டீங்களா? கட்டிட்டேன் தம்பி. மெசேஜ் வரல? மெசேஜா? ஆமா தம்பி, நம்ம பணம் கட்டினாலோ எடுத்தாலோ நம்ம பேங்க்ல இருந்து மெசேஜ் வந்துரும். எனக்கு வரலையே மெசேஜ். இப்ப வரலனாலும் லேட்டா வரும். நீ ஆக வேண்டிய வேலையை பாருப்பா. எவ்வளவு பணம் கட்டினீங்க? நம்ம பேசினபடியே 3 லட்சம் ரூபாய் பணம் கட்டிட்டேன் தம்பி. அவ்வளவு பணம் தயாரா இருந்துச்சா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு தம்பி? நான் உன் அக்கௌண்ட்ல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாப்பா, வேணும்னா உன் ஏடிஎம் கார்டை போட்டு பார்த்து பேலன்ஸை செக் பண்ணிக்கோ. பண்றேன். தம்பி என்ன சொல்லுங்க? இந்த அடாவடியில உன் மெயின் வேலையை மறந்துட போற. இப்ப நீ எங்க இருக்க கரெக்டா சொல்லு. அதான் சொன்னல, அப்ரஜிதாங்கிற வீட கண்காணிச்சிட்டு இருக்கேன். வெரி குட். வர்றவன் விவரம்லாம் தெரியும்ல? நல்லா தெரியும். பேரு ராம், கார் நம்பர் TN10E7252. கரெக்டா? கரெக்ட். அவன் வந்ததும் நேரா போய் அவன் கதையை முடிச்சிட்டு நீ எஸ்கேப் ஆயிடு. சரியா? சரி, வச்சிடுறேன். நீ ஏடிஎம்ல போய் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோ. ஓகே ஓகே, வச்சிடுறேன். ஏடிஎம்ல பணம் வந்திருக்கான்னு எப்படி செக் பண்றது? ஸ்மால் சிஸ்டர், நம்ம தங்கச்சி. ஹலோ தங்கச்சி, என்னண்ணா? என் ஏடிஎம் கார்டு உனக்கு தெரியுமா? தெரியும். எங்க இருக்கு? எப்பவும் வச்சிருக்கிற இடத்துல தான் இருக்கு. நீ எடுத்தியா? இல்ல, நான் எடுக்கலையே. அப்ப அங்கதான் இருக்கும். அதை எடுத்துட்டு போய் என்னோட அக்கௌண்ட்ல யாராவது பணம் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு வரியா? நம்ம அக்கௌண்ட்ல யாருன்னா பணம் போடுவா? அதெல்லாம் எதுக்கு? 3 லட்ச ரூபா பணம் போட்டிருக்காங்களா இல்லையான்னு மட்டும் பாத்துருவா. எவ்வளோ? 3 லட்சம். உனக்கு ஏதாச்சும் புத்தி கித்தி கெட்டு போச்சானா? என்னம்மா சொல்ற? இது வரைக்கும் உனக்கு மெமரி லாஸ் வியாதி தான் இருந்துச்சு. மெமரி லெஸ்ஸா? ஆமா, அது கூட இப்போ மென்டல் வியாதியும் வந்துடுச்சு. ஏன் அப்படி சொல்ற?
பின்ன என்ன, நமக்கு யாருன்னா 3 லட்சம் பணம் போடுவா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நீ முதல்ல போய் ஏடிஎம்ல செக் பண்ணிட்டு வா. நான் மத்தத அப்புறம் சொல்றேன்றல. அதெல்லாம் விடு, முதல்ல எங்க டீச்சரை பாத்தியா அத சொல்லு. டீச்சரை தங்கச்சிக்கு தெரியுமா? ஏதாவது சொல்லிருப்பாளா? அண்ணா அண்ணா அண்ணா, என்ன மறந்துட்டியா? எங்க டீச்சரை பார்த்து என்ன பாஸ் பண்ண வைக்கிற விஷயமா தானே பேச போன. அப்படியா? எழுதி வச்சிருப்ப பாரு, புக்ல பாரு, செக் பண்ணு. என்ன நோட்ல எழுதின பேப்பர் கிடைச்சதா? எழுதி இருக்கு. என்னன்னு படி. தங்கச்சி எக்ஸாம் பேப்பரை பாஸ் பண்ணும்போது அதுதான் படி. அவளை நல்ல மார்க்ல பாஸ் பண்ணணும், இல்லனா உன் புருஷனை கைய காலை உடைச்சிருவன்னு மிரட்டணும். அதேதான், கரெக்ட். டீச்சர் பேரு சசிரேகா. நான் தான் சொன்னேன்ல, அதுக்காக தான் நீ போன. தங்கச்சி விஷயமா டீச்சர் வீட்டுக்கு போன நாம எப்படி கொலை பண்ற மேட்டரை பத்தி பேசுறோம். என்ன பண்றது? அண்ணா என்ன பண்ற? ஏய் ஏய், சிஸ்டர், நான் அப்புறம் பேசுறேன் சிஸ்டர். அண்ணா நம்ம கிட்ட இந்த ஆள் போட்டோவை ஏன் கொடுத்தாங்க? ஏன் நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் தெரியலையே. சரி பாப்போம் என்ன பண்றான்னு. நீ பிரபாகர் தானே? பிரபாகரா? ஆமான்னு நினைக்கிறேன் சார். ஆமான்னு நினைக்கிறியா? லாவண்யாவோட அண்ணன் தானே நீ? லாவண்யாவா? அவளை காலேஜில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணது நீ தானே? அப்படியா? என்ன அப்படியா? உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காளா? அவ பேர் லாவண்யாவா? ஒரு நிமிஷம் சார், ஸ்மால் சிஸ்டர் ஃபோன் பண்றாங்க. ஒரு நிமிஷம் கேட்டு சொல்லிடுறேன். ஹலோ ஹலோ அண்ணா. என்னம்மா? என்ன வேலை பண்ற நீ? ஏன்? பேங்குக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். 3 லட்சம் ரூபாய் அக்கவுண்ட்டுக்கு கட்டியிருக்காங்க. அப்படியா? ஆமா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ எங்க இருக்க? ஒரு நிமிஷம் இரு சார், என் தங்கச்சி பேசுறா. நான் எங்க இருக்கேன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். சொல்லுங்க. என்னங்க சார்? ஹலோ ஹலோ சார், எங்க அண்ணனுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல ஷார்ட் டைம் மெமரி லாஸ் வந்துடுச்சு. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் தன்னை மறந்துடுவாரு. இப்ப எங்க இருக்காரு சார்? நீ லாவண்யா தானே? ஆமா. நீங்க யாரு சார்?
நான் பிரின்சிபல் ராம் கல்யாண் பேசுறேன். சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். உங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது வெளியே அனுப்பலாமா லாவண்யா? அது வந்து ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியே போயிடுறாரு சார். சரி, நான் இவரை இங்கேயே உட்கார வச்சிருக்கேன். நீ வா, வந்து கூட்டிட்டு போ. எங்க வரணும் சார்? நம்ம காலேஜ்ல இருந்து 3rd ரைட் இருக்குல்ல, ஆமா தெரியும் சார். பெசன் நகர் 3rd ஸ்ட்ரீட். அதுல வீட்டு நம்பர் 41. கேட்ல அபராஜிதான் எழுதியிருக்கும். ஓகே சார். அவர்கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க சார். ஒரு நிமிஷம். இந்தப்பா, உன் தங்கச்சி லைன்ல இருக்கா. ஹலோ அண்ணா, என்னம்மா? நான் பாஸ் பண்ற விஷயமா பேசுறதுக்கு எங்க டீச்சர் கிட்ட போக சொன்னா நீ போய் எங்க பிரின்சிபல் கிட்டயே கேட்டிருக்கியா? உங்க பிரின்சிபலா இவரு? ஆமா. சரி சரி சரி, நான் இவர்கிட்ட பேசிடுறேன். நீ ஒன்னும் பேசாத. நான் வந்து அவர்கிட்ட ரிக்வெஸ்டா பேசிக்கிறேன். நீ பேசாம அங்கேயே இரு. ஓகேயா? ஓகே ஓகே, நீ சொன்னா சரிதான். அந்த டீச்சர் சசிரேகா இது வரைக்கும் ஏகப்பட்ட ஏடாகுடம் பண்ணியிருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆதாரப்பூர்வமா எதையும் இன்னும் பிடிக்க முடியல. ஆனாலும் விசாரிக்கிறதுக்கு வர சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷம் பிரபாகர். சார். இப்படி ஓரமா உட்காருங்க. லாவண்யா இப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். யாரோ ஒருத்தர் பாவம் மெமரி லாஸ் பேஷண்டா. எதுக்காக இந்த சாரோட போட்டோ நம்ம கையில இருக்கு? இவர் ஆள் பாக்குறதுக்கும் நல்லவரா தான் இருக்காரு. ஹலோ ஹலோ, இவனே என்னாச்சு? என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? போன வேலை முடிஞ்சுதா? என்ன வேலை முடியணும்? என்னது என்ன வேலை முடியணுமா? காசு வாங்கினியே, வேலையை முடிச்சிய தம்பி? என்ன காசு வாங்கின? என்னது என்ன காசை வாங்கினியா? போட்டு தல காசு வாங்கல? என்னத்தை போட்டு தரணும்? ஐயோ, நீ அவனா? நீ ஏமாத்திட்டியா? இப்ப எங்க இருக்கிறப்பா நீ? நான் எங்க இருக்கேன்? எங்கேயோ பார்த்தனே. அது இதோ இங்க இருக்கு. அபராஜிதா நம்பர் 41 பெசன் நகர் 3rd ஸ்ட்ரீட்ல இருக்கேன். ஆமா, நீங்க யாரு? நீ அங்கேயே இருப்பா, நான் நேர்லயே வரேன். என்ன பார்த்தா உனக்கு புரிஞ்சிடும். சரிங்க சரிங்க. கடவுளே கடவுளே, 3 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறானே. போட்டு தள்ள போனவனுக்கு என்னாச்சு கடவுளே? ஹலோ சார். வேர் ஆர் யூ சசிரேகா? ஒரு டைம் சென்ஸ் இல்ல? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? ஆர் யூ கம்மிங் ஆர் நாட்? இல்ல சார், ஒரு ½ அன் அவர்ல நான் அங்க இருப்பேன் சார். ஓகே. சொல்லுமா. கண்ணையா, அர்ஜென்ட்டா நீ ஒரு தடவை பெசன் நகர் ஏரியாவுக்கு வாப்பா. ஏன்? ஒரு பையனை பொழக்கணும். கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. உடனே வரேன். வாட்? கல்யாண் யாருன்னு கேட்டாங்களா? ஆமா. வேற ஒண்ணுமே கேட்கலையா? ஒண்ணுமே கேட்கல, போனை வச்சுட்டாங்க. எந்த நம்பர்ல இருந்து பேசுனாங்க? இந்த நம்பர் தான். ஹலோ ஹலோ, நான் கல்யாண் பேசுறேன். யார் பேசுறது? நீங்க தான் கல்யாணா? ஆமா, நீங்க யாரு? என் பேரு கண்ணன். எதுக்காக என் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்க? இல்ல, கல்யாணன்னு வேற ஒருத்தர் என்கிட்ட பேசினாரு. கல்யாணம்? எந்த கல்யாண்? அதை கேட்கல. முழு பேரு ராம் கல்யாணன்னு ஏதோ சொன்னாருன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாரு? அவர் காணாம போனதுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னாரு. ஆஹா, அவரே சொன்னாரா? ஆமா. நாம மீட் பண்ணலாமா? பண்ணலாமே. நீங்க எந்த ஏரியா? அசோக் நகர். நான் குமரன் நகர். அப்போ வாட்டர் டேங்க் கிட்டே மீட் பண்ணுவோம். பண்ணுவோமே. 8 o'clock ஓகேவா? ஓகே. ஓகே. யார் பேசுனது? தெரியல. போலீஸா இருக்குமோ? போலீஸ் கேஸை க்ளோஸ் பண்ணி 15 நாள் ஆகுது. இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க? வேற யாரா இருக்கும்? விசாரிக்கலாம். எங்கேயோ ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கு. விசாரிக்கலாம். ஆனா டேஞ்சர் மட்டும் இல்லை. ஹலோ. ஹலோ, நான் திலகா பேசுறேன். சாரி, ராங் நம்பர். ஹலோ. எஸ்,
நான் திலகா பேசுறேன். கல்யாண் எங்க? என்ன மேடம் நீங்க? என்ன வேணும்? அடிக்கடி ஃபோன் பண்றீங்க. கல்யாண் எங்க? கல்யாணி இல்ல. அவர்கிட்ட நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். எங்க இருக்காரு? ஏன்? ப்ளீஸ், அது பர்சனல். நீங்க யாரு? கல்யாணோட அசிஸ்டன்ட். இது பாருங்க, கல்யாண் கூட நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். ப்ளீஸ், உங்களுக்கு புண்ணியமா போகும். ஓகே, நான் திரும்ப கூப்பிடுறேன். யாரு கல்யாண்? அது அது வந்து அது என் ஃப்ரெண்டு. ஓஹோ, நீ அடிக்கடி சினிமாவுக்கு போற ஃப்ரெண்ட், கோல்டு காஃபி குடிக்கிற ஃப்ரெண்ட். அது பொம்பளை இல்லையா? ஆம்பளையா? இல்ல அத்தை, அது வந்து அடடே, இங்க பாரு, ஒரு பொம்பளை மனசு இன்னொரு பொம்பளைக்கு தான் புரியும். அத்தை, என் பையன் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டானே தவிர அவனுக்கு உன் மேல இஷ்டமே இல்ல. அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. எனக்கு தெரியும் திலகா, உனக்கு பிடிச்சவனோட நீ அதனாலதான் போக ஆசைப்படுற. அத்தை, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. பரவாயில்ல, நம்ம சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம். ஓ, நான் தப்பே இல்லைன்னு சொல்றேன். ஆனா எது செஞ்சாலும் யாராவது ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு கிட்ட உண்மையா இருந்து எல்லாத்தையுமே ஓபன் ஹார்ட்டா ஷேர் பண்ணிக்கணும். சரியா? இப்போ நம்ம 2 பேருக்கு இடையில வேற யாரும் இல்ல. அதனால என்ன உன்னோட நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சரியா? போ, போய் கல்யாணம் நினைச்சுக்கிட்டு தலகாணிய கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்கு. ஓகே, போ. எஸ் மிஸ்டர் வெங்கடேஷ் மூர்த்தி, அல்டிமேட்லி மை பாயிண்ட் இஸ் ஒன்லி ஒன். எனக்கு பெட்டிங்கில் ஜெயிக்கணும். குதிரையோட ஜாக்கி பணம் கலெக்ட் பண்ணணும், இல்லை அவனை சுட்டுருங்க. மொத்தத்தில் பெட்டிங்கில் நான் மா. இன்னும் நீ இந்த பெட்டிங் கட்டுற கெட்ட பழக்கத்தை விடவே இல்லையா? முடிஞ்சதுமா, ப்ளீஸ்மா. இப்போ எதுவும் பேசாமா ப்ளீஸ்மா. லைனில் ஆள் இருக்காங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். ஹலோ வெங்கட் சார். ஹலோ. டேய், இதே மாதிரி ஆடி ஆடிதான் கடைசியில பொண்டாட்டிய கூட அடமான வச்சு ஆட போறீங்கடா. நான் கிளம்புறேன் அத்தை. எங்க கிளம்பிட்ட? எங்க வீட்டுக்கு அத்தை. எத்தனை நாளைக்கு அங்கே இருக்க போகிற? ஏன்? பேக் பெருசாக இருக்கேன்னு கேட்டேன். யார் வீட்டு ஐடியத்தையும் இந்த பேக்ல தூக்கிட்டு போல. அவன் ஏதாவது பேசினா நீ ஏன் டென்ஷன் ஆகுற திலகா? நான் ஏன் டென்ஷன் ஆக போறேன் அத்தை? அவரை எதிர்த்து நான் ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. வேணா கேட்டு பாருங்க. நேத்துல இருந்து ஒரு வார்த்தை பேசின நான். எதிர்த்து பேசினாலும் பரவாயில்ல, இப்படி பேசாமல் இருக்கிறது தான் எனக்கு டென்ஷன். பாத்தியா அவனுக்கு உன் மேல இருக்கிற பாசத்தை? இதுக்கு பேரு பாசம் இல்ல அத்தை. வேற என்ன?
மெயின்டைன் பண்ணிக்கிற தனம். புரியல. என் பொண்டாட்டி நான் என்ன சொன்னாலும் அடங்கி போற அளவுக்கு தான் என்கிட்ட இருக்கான்னு என்னை அவருக்கு ஏத்தவளா மெயின்டைன் பண்ணிக்கிற தனம். இதுதான் அத்தை எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் போறேன். இங்க பாரு திலகா, நீ செக் கொடுத்த இடத்துல ஒன்னு அவன் அப்படி பேசியிருக்க கூடாதுதான். அது தப்புதான். ஆனா அதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியில போனோன்னு முடிவெடுக்கிறது அதை விட பெரிய தப்பு இல்லையா? அத்தை, நான் உங்க புள்ளைய லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தெரியும். அதுக்கு என்ன? இந்த கம்பெனில 8 வருஷமா நான் வேலை பார்த்திருக்கேன். என் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மாமா என்ன கிருஷ்ணாக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. என்னை இந்த கம்பெனிக்கு பார்ட்னர் ஆக்குனாரு. அதுவும் தெரிஞ்ச கதை தானே. கல்யாணமான இந்த 3 வருஷத்துல நான் முன்னாடி விட சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யாரும் உன்னை அதுல தப்பு சொல்லலையே. மாமா இறந்து போய் 1 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் கம்பெனில. என்ன மாற்றங்கள்? இது தப்பு, அது தப்பு, இது ரூல்ஸ் படி தான் நடக்கணும், இது ரூல்ஸ் படி நடக்க கூடாதுன்னு எவ்வளவு கண்டிஷன்ஸ். கம்பெனின்னு ஒன்று நடத்தும்போது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் தானே திலகா? அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கணும்னு சொல்றேன். புரியல. அப்படின்னா உங்க புள்ளைக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னாரே. என்ன கிருஷ்ணா? கொஞ்சம் தளர்த்துற மாதிரி ரூல்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாருக்கும் சரிசமமாக தளர்த்தணும்னு சொல்கிறா. சரிசமமா தளர்த்தணும்னா எதை மீன் பண்ற? அதாவதுமா, அவளோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, உங்கள் அம்மா கமிட்மெண்ட் கொடுத்ததால உங்கள் அப்பாவோட நினைவு நாளில் நீ கொடுத்த டொனேஷன் 4 lakhs-ஐ 1 செக்கில் இஷ்யூ பண்ணல. ஆமா. அம்மாவுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தளர்த்தப்படும் போது என்னோட கமிட்மெண்ட்ஸ்க்காக நான் கொடுத்த 30,000 செக்கை அக்செப்ட் பண்ணாமல் எதுக்கு இவ்வளோ கொஸ்டின் கேட்குறீங்கன்னு கேட்குறா. அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லு. ஏன் புருஷன் கம்பெனின்னு நான் சில விதிகளை மீறும் போது அவ புருஷன் கம்பெனின்னு அவ சில விதிமீறல்களை ஏன் எதிர்பார்க்க கூடாது? இல்லையா திலகா? இல்ல அத்தை, ஆக்சுவலி நான் அந்த விஷயத்த கூட வேணும்னே செய்யல. பர்சனல் செக் புக்கு காலியாயி போச்சு. சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. கேள்வி மேல கேள்வி கேக்குறாரு. எனக்கு உன் ஃபீலிங் புரியுது திலகா. நீ கூட கிருஷ்ணா சில நேரங்கள்ல அவசரப்பட்டு ரொம்ப ஹார்ட்லியா பிஹேவ் பண்ற. மாம், திலகாவே அவளுக்கு வேண்டிய ஆட்கள் முன்னாடி அவமானப்படுத்துற மாதிரி क्वेश्चन கேட்டிருக்க. அது தப்புதானே? மாம், உனக்கு தெரியாது என்ன இருக்கு? ஆடிட்டர் எவ்வளோ கேவலமாக கொஸ்டின் கேட்டாரு. உனக்கு ஞாபகம் இருக்கு தானே? இதெல்லாம் என்ன கேள்வின்னு நீ கூட சொல்ல. அப்படிப்பட்ட ஆடிட்டர் தேவையா இல்ல இப்படிப்பட்ட பொண்டாட்டி தேவையான்னு நீதானே டிசிஷன் எடுக்கணும். என்ன கேட்டா என் ஆடிட்டரை விட என் மருமக தான் முக்கியம்னு நான் சொல்லுவேன். என்ன திலகா? தேங்க்யூ அத்தை. இங்க பாரு, இன்னொரு வாட்டி திலகா மனச காயப்படுத்துற மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டேன், ஆடிட்டரையும் மாத்திருவேன், உன்னையும் மாத்திருவேன். மாம், என்னையும் மாத்திடுவீங்களா? ஆமா, நானும் என் மருமகளும் கம்பெனியை நடத்துவோம். நீ உள்ள போமா திலகா. தேங்க்யூ அத்தை. நீங்க மட்டும் இப்ப இந்த டெசிஷன் எடுக்கலனா இவரை நான் டைவர்ஸ் பண்ணியிருப்பேன் தெரியுமா? என்னம்மா இப்படி உள்ட்ட அடிச்சிட்ட? டேய்,
உள்ள வா. என்னம்மா கோவமா இருக்க? உன்னாலேயும் உங்க அப்பாவாலையும் எப்படி இருந்தவ எப்படி மாறிட்டா பாரு. நான் என்னம்மா பண்ணேன்? பிஏ வேலைக்கு வந்தவள பிஏவாவே வைக்காம லவ் பண்றேன்னு தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு கொண்டாடி இருக்க கூடாது. என்னம்மா சொல்ற? ஆமா, லவ் பண்ணமா கழுதைய காசை கொடுத்து எரிஞ்சமான்னு எரியறதுக்கு உனக்கு தெரியல. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது. அது எங்களுக்கும் தெரியல. அந்த வேலைய உங்க அப்பா செஞ்சிட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க இஷ்டம், நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே இருக்கிறேன்னு சொன்னவதானே இவ. ஆமாம்மா. இன்னைக்கு உங்க அப்பா இல்ல, கேள்வி கேட்க யாரும் இல்லங்கிற தைரியம் எப்படி பேசுறா பாரு. எப்படி பேசுறா? அத்தைக்கு ஒரு ரூல், எனக்கு ஒரு ரூலான்னு கேக்குறது கரெக்டாடா? இல்லதான். என்னோட அவளை கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? கூடாதுதான். நான் அவளு ஒண்ணாடா? என்னடா ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? என்ன பேசுறதுன்னு தெரியலம்மா. நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணும்போது உங்க அப்பா இந்த கம்பெனிய ஆரம்பிக்கல. தெரியும். அப்பவே 175 பவுன் நகையோடவும் அன்னைக்கு பணம் 8 லட்சத்தோடையும் வந்தவனா. இவ எவ்வளவுடா எடுத்துட்டு வந்தா? அவங்க சைடுல 15 பவுன் போட்டாங்கம்மா. 3 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிராம் கோல்டு 2500 ரூபாய். 120 கிராம் கோல்டுக்கு ரேட் என்னடா? 3 லட்சம் ரூபாய். உன்னோட மாச சம்பளம் எவ்வளவு? 1.5 லட்சம் ரூபாய். உன்னோட 2 மாச சம்பளத்தை நகையா கொண்டு வந்தவள நான் அப்பவே அப்போஸ் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமா? அப்போ நீயும் உங்க அப்பாவும் என்ன சொன்னீங்க? கம்பெனியை நல்லா நிர்வாகம் பண்றா, இப்படி ஒருத்தி தான் நம்ம குடும்பத்துக்கு வேணும்னு அப்பா சொன்னாரு. கல்யாணம்னு பண்ணா நான் இவ்வளவுதான் பண்ணுவேன்னு நீ சொன்னதுனால நானும் உங்க அப்பாவும் ஓகே பண்ணோம். இந்த கம்பெனியில அவளை 35% ஷேர் ஹோல்டரா உங்க அப்பா தயாராக்குனாரு. அது மட்டும் தாண்டா நாங்க பண்ண தப்பு. ஆனா இப்ப இவ பண்ற தப்பு என்ன? என்ன பண்ணாமா? நேத்து தேவசகாயம் பிசினஸ பாதியில விட்டுட்டு சினிமாவுக்கு போயிட்டா. அந்த தைரியம் யார் கொடுத்தா? என்னம்மா நீ? இன்னைக்கு பேக் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம கிளம்பி போறா. கவனிச்சியா? கவனிச்சேன். பத்தாத்துக்கு நீங்க இந்த முடிவு எடுக்கலனா டைவர்ஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டு இருப்பேன்னு ஒன்ன பத்தி என்கிட்டயே நக்கலான கமெண்ட் ஒன்னு அடிக்கிறா. கேட்டதானே? ஆமா கேட்டேன். இந்த பேச்செல்லாம் உனக்கு ஓகேன்னு படுதா? இல்லம்மா, தப்புதான். என்ன தண்டனை கொடுக்கலாம்? தண்டனையா? ஆமா, நம்மள தரந்தாழ்த்தி பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நாம இன்னும் கேவலமா போயிடல. ஏமா, உனக்கு இவ்வளவு கோவம் இருக்கும்போது அவ போனா போட்டுன்னு விட்டுற வேண்டியதானே? ஏன் நிறுத்தின? அது எப்படி அவ்வளவு ஈஸியா விட்டுட முடியும்? திமிர அடக்கிட்டு தானே அனுப்ப முடியும். என்னம்மா சொல்ற? திமிரு இருக்கிற நம்மளாலேயே அவ திமிர அடக்க முடியலனா வேற யார் அடக்குவா சொல்லு? என்ன திமிருமா? எதை அடக்கணும்? 35% இந்த கம்பெனில ஷேர் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஈக்குவல்னு நினைக்கிறேன். அவளோட மனசுல இருக்கிற திமிர அடக்கிட்ட பிறகு அவளை இங்க இருந்து வெளியில அனுப்பணும். மா, அவளை கூப்பிட்டு நேரடியா வார்ன் பண்ணிடுமா? டேய், அவளை क्वेश्चन கேட்டா அவளுக்கு பிடிக்கலடா. நீ நேத்து क्वेश्चन கேட்டியே, அவ என்ன பண்ணா? அது சினிமாவுக்கு போனா. அவ சாதாரணமா சினிமாவுக்கு போகல. அப்படி போறதா இருந்தா எனக்கு தலை வலிக்குது, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பா. போயிருக்கலாமா இல்லையா? ஆமா, போயிருக்கலாம். ஆனா அது அவ பண்ணல. ஒன்னால முடிஞ்சத நீ கிழிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போனா பாரு, அந்த உணர்வுதான் திமிருன்னு சொல்றேன். அத குறைக்க போறீங்களா? ஆமா. எப்படிமா பை பெர்த்ல வந்த அந்த அடம்பிடிக்கிற சுவாத்தை மாத்த முடியும்? அதெல்லாம் முடியணும். என்னால அவளை அவமானமான முகத்தோட இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும். நம்ம கம்பெனி ஷேர் 35%யும் நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம இருக்க சொன்னாலும் இருக்க முடியாம அவளாவே ஓடி போற மாதிரி செய்யறதுக்கு எனக்கு தெரியும்டா. என்னம்மா நீ
அவ மேல இவ்வளோ வெஞ்சன்ஸ் வச்சிருக்க? என்னோட கம்பேர் பண்ணதுக்கு அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். நான் என்ன பண்ணணுமா இப்போ? அதான் அவ சொன்னாளே பெருசா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன்னு. ஆமா. அத நீ இப்ப பண்ணணும். அம்மா. ஆமா, உனக்கு நம்ம தகுதிக்கு ஏத்த பொண்ணா நான் தரேன். அவளை டைவர்ஸ் பண்ணு. அம்மா, காரணம் என்னன்னு கேட்பாங்கல்லம்மா. நேத்து யார் கூட அவ சினிமாக்கு போனா? கல்யாணிங்கிற அவ ஃப்ரெண்டு கூட போனா. அந்த கல்யாணி ஏன் ஆணா இருக்க கூடாது? என்னம்மா சொல்ற? ஆமா, கல்யாண்ங்கிற ஒருத்தர் உன் கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாருல, ஞாபகம் இருக்கா? அவளோட ஃப்ரெண்டு. ஆமா, ஏதோ காலேஜ் கூட நடத்துறதா சொன்னாரு. அவரேதான். அவரை பிடி. அவர் எதுக்குமா? அவன்தான் திலகாவோட கள்ள காதலன். என்னம்மா சொல்ற? அப்படின்னு நாம கதையை ஜோடிப்போம். இதெல்லாம் நடக்குமாமா? நடக்கணும், நடத்தி காமிக்கணும். உனக்கு அசிங்கமா இல்ல? சாரி சார். என்ன சாரி? டீச்சர் வீட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பிரதரை அனுப்பி ஒழுங்கா எழுதாத டெஸ்ட் பேப்பர்ஸ்ல மார்க்க கூட்டி போட சொல்லி மிரட்டுவாங்களா? சாரி சார், இனிமே இப்படி பண்ண மாட்டேன். இனிமே பண்றதில்ல, இப்ப பண்ணது தப்புன்னு ஃபீல் பண்ண முதல்ல. சரிங்க சார். தெரியாம தான் கேக்குறேன். டெஸ்ட் பேப்பர்ல மார்க்க கூட்டி வாங்கி என்ன பண்றதா உத்தேசம்? அது வந்து அந்த டீச்சர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா உன்னை காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். அப்ப என்ன பண்ணுவ? சாரி சார், ஏதோ புத்தி கெட்டத்தனமா பண்ணிட்டேன். ஓகே, இங்கேயே வெயிட் பண்ண. சசிரேகா டீச்சர் இங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க அண்ணனை கூட்டிட்டு போலாம். சரியா? சரிங்க சார். வெளியே வெயிட் பண்ண. எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் இருக்கு சார். என்ன? என்னோட எக்ஸாம் பேப்பரை நீங்களே கொஞ்சம் திருத்துறீங்களா சார்? ஏன்? போன எக்ஸாம்ல நான் எல்லா பேப்பரையும் பக்காவா எழுதினேன் சார். ஆனாலும் சசிரேகா மேடம் எனக்கு 50% மார்க் தான் போட்டாங்க சார். அப்படியா? ஆமா சார். என் பக்கத்து சீட்ல ரோகிணி இருக்கால, ஸ்டென் மாஸ்டர் பொண்ணு. ஆமா. அவ பேப்பரை இன்னொரு வாட்டி வாங்கி செக் பண்ணுங்க சார். ஏன்? அவ போன எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் எழுதல சார். அவளுக்கு 93% போட்டிருந்தாங்க சார். அப்படியா? ஆமா சார். நான் நைஸா ரோகிணி கிட்ட கேட்டதுல அவங்க அப்பா சசிரேகா டீச்சருக்கு பணம் கொடுத்ததா சொன்னா சார். ஓஹோ, பணம் கொடுத்ததுனால டெஸ்ட் பேப்பர்ல அதிகமா மார்க் போட்டாங்களாமா? ஆமா சார். அதனாலதான் இந்த வாட்டி டெஸ்ட் பேப்பர்ஸ் திருத்துறதுக்கு முன்னாடி சும்மாவாச்சும் எங்க அண்ணனை அனுப்பி மிரட்ட சொன்னேன் சார். நீ எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஒழுங்கா ஆன்சர் எழுதிருக்கியா? நீங்க பேப்பர்ஸை செக் பண்ணிக்கலாம் சார். என்னோட நம்பர் 90738. ஒரு நிமிஷம் இரு. நம்பர் சொல்லு. 90738. சரி, நானே நேரடியா உன் பேப்பர்ஸை செக் பண்றேன். ஓகே? ஓகே சார். தேங்க்யூ சார். போனஸா போன வருஷம் பேப்பரை கூட எடுத்து செக் பண்றேன். கரெக்டான மார்க்கை ரீஅனௌன்ஸ் பண்ணலாம். வெரி வெரி தேங்க்ஸ் சார். அப்படி சொல்லக்கூடாது. தேங்க்யூ சோ மச் சார்னு சொல்லணும். தேங்க்யூ சோ மச் சார். குட். போய் உன் அண்ணனை கூட்டிட்டு வா. எஸ் சார். அண்ணா சொல்லுமா. வா. டீச்சரை மிரட்டின விஷயமா பேசுறதுக்கு உன்னை சார் கூப்பிடுறாரு. வா வாண்ண. போய் பேச. வணக்கம் சார். வணக்கம். நான் யாருன்னு தெரியுதா? தெரியல சார். யார் சார் நீங்க? அண்ணா, என் பிரின்சிபல். சாரி சார், மறந்துட்டு இருப்பாரு சார். யாரையும் 5 நிமிஷத்துக்கு மேல
ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா தங்கச்சிக்காக ஒரு டீச்சரையே மிரட்டுவியா? சார்கிட்ட சொல்லிட்டியா? சாரிண்ணா, சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இந்த மாதிரி ஆரோக்கிய குறைவு இருக்கும்போது அங்க இங்கெல்லாம் சுத்தக்கூடாது. ஆமா, யார் ட்ரீட்மெண்ட் தராங்க? டாக்டர் ரித்யாராஜன். வெரி குட். அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் தான். அதுவும் இல்லாம ராசியான ஆள் தான். மெடிசன்லாம் கரெக்டா எடுத்துக்கோ. ஓகே? ஓகே சார். இந்த மாதிரி இன்னொரு வாட்டி தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துக்காக தப்பான வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே? ஓகே சார். அப்படியே உங்ககிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் சார். நீயுமா? என்ன சொல்லு. என் தங்கச்சியை நான் அனுப்பின நோக்கம் தப்பா இருந்தாலும் அங்க போனதுனால ஒரு நல்லது நடந்திருக்கு சார். என்ன அது? சார், இந்த போட்டோ கொஞ்சம் பாருங்க சார். என்ன, என் போட்டோவை எனக்கே காட்டுற? உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு சார், தெரியுமா? என்ன சொல்ற? அண்ணா என்ன சொல்ற? இருளாவண்யா, நீங்க சொல்லுங்க பிரபாகர். எதை வச்சு சொல்றீங்க என் உயிருக்கு ஆபத்துன்னு? இந்த ஸ்லிப்பை கொஞ்சம் பாருங்க சார். அபராஜிதா நம்பர் 41 பெசன் நகர் 3rd ஸ்ட்ரீட்டில் வசிக்கும் ராம் என்பவரை கொலை செய்ய ஒப்புக்கொண்டாய். டீச்சர் சசிரேகா கொடுத்த வேலை இது. 3 லட்சம் பேங்கில் கட்டுவதாக சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். யார் கையெழுத்து? என்னோடதுன்னு நினைக்கிறேன் சார். மறந்துடக்கூடாதுன்னு நான் கேட்குற விஷயங்கள் எல்லாம் ஒரு பாக்கெட் நோட்டில் எழுதுவேன்னு நினைக்கிறேன் சார். என் தங்கச்சி சொல்லும் போது தான் எனக்கு புரிஞ்சுது சார். அதோட பேஜ் தான் சார் இது. அந்த புக்கு காணோம் சார். அந்த நோட் புக்கை மிஸ் பண்ணிட்டியானா? அப்படிதான் நினைக்கிறேம்மா. அந்த டீச்சர் சசிரேகா நேரடியா உனக்கு இந்த விஷயத்தை பத்தி சொன்னாங்களா? எனக்கு தெரியல சார். தெரியலனா? அவர் ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல சார். புரியுதுமா. அதுக்கு தான் ஏடிஎம்ல செக் பண்ண சொன்னியா? சொன்னா? ஆமா சொன்னியே. நீ ஏடிஎம்ல செக் பண்ணியா? பண்ணேன் சார். 3 லட்சம் என் அண்ணன் அக்கௌண்ட்டுக்கு இன்னைக்கு காத்தால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. எப்போ இவரை அந்த டீச்சர் வீட்டுக்கு அனுப்புன? காத்தால 9 மணிக்கு சார். எப்போ பணம் டெபாசிட் ஆயிருக்கு? மதியம் 12:30 மணிக்கு சார். அந்த டீச்சர் இதுல ரியலா இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பக்காவா தெரியுது. ஆனா உங்க அண்ணனுக்கு அவ பேசினது ஞாபகமே இல்லையே. என்ன பண்றது? சார், டீச்சர் நம்பருக்கு என் அண்ணன் நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணி பார்த்தா அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரிஞ்சிடும்ல சார். அப்படியே பண்ணுவோம். ஆனா டீச்சர் நம்பர் இருக்கா? நான் அண்ணன் அனுப்பும்போது டீச்சர்னு அவங்க நம்பரை சேவ் பண்ணி தான் சார் அனுப்பி வச்சேன். வெரி குட். பாரு, அந்த நம்பருக்கு கால் பண்ணு. அண்ணா ஃபோன் கொடு. இந்தா. இருக்கு சார், கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணு. அப்படியே ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. அண்ணங்கிட்ட கூட. அவங்க கேட்கறதுக்கு ராங்கா மட்டுமே பதில் கொடு. புரியுதா? புரியுது சார். பேசு. ஹலோ 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 ஹலோ, யாரு? ஏ லொட்டோ, யார்டா நீ? எந்த ஏரியா உண்டு? பேசு பேசு. ஏன் ஏரியா தெரிஞ்சு என்ன பண்ண போற? காசு வாங்கினா மேட்ரு பண்ணணும்னு தெரியாதா உனக்கு? ரிவர்ஸ்ல பேசுறியாமே. டீச்சருங்க. பேச்ச மாத்தாத, மேட்ருக்கு வா. நான் டீச்சர் கிட்ட தான் பேசணும். என்னப்பா வேலையை முடிக்க சொன்னா என்ன வேலைன்னு கேக்குற? பதில் சொல்றானா டீச்சரை கேக்குற? ராம் கல்யாண காலி பண்ணுவியோ மாட்டியா? போனை கட் பண்ணு. போனை கட் பண்ண சார். போனை கட் பண்ணுங்கறல்ல. ஹலோ ஹலோ. இந்த போன்ல ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இல்ல. வேற போன்ல அந்த சிம்மை போட்டு ட்ரை பண்ணலாம். உன்னோட போன் இருக்குல்ல? இருக்கு சார். அதுல அந்த சிம்மை மாத்து. போன் கொடு. ஹலோ ஹலோ கல்யாண். ஒரு நிமிஷம்.
நீங்க இதை பண்ணிட்டுருங்க, நான் இதை வந்துடுறேன். சரி சார். என்ன திலக், விஷயம் வேற மாதிரி மாறுது. வேற மாதிரின்னா? எங்க மாமியார் இருக்காங்கல்ல, ஆமா. அவங்களுக்கு நம்ம 2 பேர் மேலேயும் டவுட் வருது. அவளுக்கு எப்படி நம்ம மேல டவுட் வரும்? சான்ஸே இல்லையே. அது தெரியல. ஆனா இன்னைக்கு உன் டாபிக் அடிபடுது. என்ன டாபிக்? நாம பேசிக்கிட்டபடி நான் ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கி என் மாமியார எனக்கு சப்போர்ட் பண்ண வச்சு சொன்னேன்ல. வெரி குட். ஆனா என் மாமியார் நான் எதிர்பார்த்ததை விட செம்ம ரிவர்ஸ்ல வேற ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. என்ன அது? உனக்கும் எனக்கும் கள்ளக்காதல் இருக்கிறதா ஒரு புது கதையை கிரியேட் பண்ற ஐடியால இருக்காங்க. வெரி குட். இதத்தான் பழ நழுவி பால்ல விழுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எஸ். நம்ம 2 பேருக்கும் இருக்கிற கனெக்ஷன் அவங்க மூலமா அபிஷியல் ஆக போகுது. ஆகட்டுமே, நல்லது தானே. என்ன பண்ணலாம் இப்போ? அவங்க என்ன பத்தி எடுக்கிற ஆக்ஷன் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். நாம அந்த ஆக்ஷனை பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். திங்க் குட் இன் பேட் இயர். அப்படின்னா? உதாரணத்துக்கு, நீ அன்னைக்கு என் கூட சினிமாக்கு வந்தன்னு அவங்க யாருக்குமே தெரியாது. ஒருவேளை யார் மூலமாவது அவங்க பார்த்து அதை சொன்னாங்கன்னா, நான் இதுவரைக்கும் போகல ஆனா இனிமே போறேன்னு சொல்லி அழு. கூப்பிடு என்ன, 2 பேரும் சினிமாவை மறுபடியும் பார்க்கலாம். கல்யாண் கால்ல கெஞ்சி விழுந்து உன்னை நாக் அவுட் பண்ணவாவது நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு உன் புருஷன் கிட்ட சவால் விட்டு ஆடு. டைவர்ஸ் கிட்ட என்ன பண்ணட்டும்? நீயா எடுக்காத, அவங்களா எடுக்கட்டும். சொத்துல 50-50 கேட்போம். ஓகே? ஓகே. நீ என்ன பண்ற? யாரோ ஒரு லூசு டீச்சர் என்ன கொலை பண்ண ஒருத்தனை ஏற்பாடு பண்ணிருக்கா. வாட்? ஒன்னும் பயப்படாத. அந்த கொலை செய்ய ஒத்துக்கிட்டவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. யார் அந்த பொம்பளை? காசை வாங்கிக்கிட்டு காலேஜ் சீல்ஸ் எல்லாம் போட்டு டூப்ளிகேட் சர்டிபிகேட்ஸை ரெடி பண்ணி யாரோ விற்கிறதா நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது. செக் பண்ணி இப்பதான் கையும் களவுமா ஒரு டீச்சர் மேல குறி வச்சிருக்க. எதுக்காக செஞ்சாளா? அதை தெரிஞ்சுக்கதான் இன்னைக்கு நீ தனியாவா உன்னை விசாரிச்சு அனுப்பிடுறேன்னு சொல்லி வர சொல்லிருந்த. அதுக்குள்ள பார்த்தா அவ என்ன ஸ்மெல் பண்ணி கொலை பண்ணவே ஒரு கூலி ஆளை ஏற்பாடு பண்ணிருக்கா. இப்ப என்ன பண்ண போறீங்க? அவளை கையும் களவுமா புடிச்சிட்டு சொல்றேன். ஓகே, நான் என்ன பண்ணட்டும்? நீ வழக்கம் போல இரு. நோ டென்ஷன். நீ சந்தோஷமா இருந்தா கிளாமர் இன்னும் கலக்கலா இருக்கும். ஓகே? ஓகே, ஐ லவ் யூ. மீ டூ. பாய். இங்க பிரஸ் பண்ண வச்சுக்கோயேன், ரெக்கார்ட்ல வந்து செட் ஆயிடும். சார் ரெடி சார். இப்போ ஃபோன் பண்ணு. ரெக்கார்டிங்கும் ஆன் பண்ணு, ஸ்பீக்கரையும் ஆன் பண்ணு. அவற்றை கூட. ஹலோ, பேசு பேசு. எனக்கு இப்போ ஃபோன் பண்ணி பேசுனது யாரு? இந்த நம்பருக்கா? ஆமா. இதுலேருந்து யாரும் பேசியிருக்க மாட்டாங்களே. என்ன சார், இப்போதானே மிரட்டினீங்க நீங்க என்ன? சாரி சார், இந்த சிம்மு கீழே கிடந்தது, எடுத்து போட்டு செக் பண்ணலான்னு ஆன் பண்ணி பார்த்தேன். நீங்க இப்ப பேசுறீங்க. தம்பி, இந்த சிம்மு எந்த ஏரியால கிடைச்சது தம்பி? அது ஐநாவரத்தில் கிடைச்சது சார். சரி, இந்த சிம் எடுத்துட்டு வந்து என் கைக்கு சேர்த்துட முடியுமா? ஓகே சார், அட்ரஸை எஸ்எம்எஸ் பண்ணுங்க, நானே வரேன் சார். தேங்க்யூ சார். வலைய விரிச்சு வச்சிட்டு தான் உக்காந்துருக்கேன். இனிமே அங்க போக முடியாது. என்ன பண்ணலாம்? நான் அனுப்புன ஆளையும் அடக்கிட்டாரு. அவரை காலி பண்றத தவிர வேற வழியே இல்ல. தம்பி, நீ மனசு வச்சா எனக்கு உதவி பண்ண முடியும்பா. நான் என்ன பண்ணணும்?
கல்யாண சந்திக்க 20 நாளைக்கு முன்னாடி நீ போனியா? போனேன் சார். அங்க என்னாச்சு? சத்தியமா சொல்றேன் சார், இவர் என்ன மீட் பண்ணதே இல்ல சார். அப்படியா? ஆமா சார், நான் ஏன் போய் சொல்ல போறேன்? ஆனா நீ இவர்கிட்ட இன்னைக்கு காத்தால இந்த சிம்ல இருந்து பேசியிருக்க. சார், என்னோட சிம்ல இருந்து வேற யாரோ பேசியிருக்காங்க. நான் பேசல சார். சிம்மு காணாம போயிடுச்சு சார். சிம் எப்படி காணாம போச்சு? தெரியல சார், ஆஃபர்ல வந்த சிம்மு சார். எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு சார். உனக்கு இந்த சிம் எத்தனை மணிக்கு கிடைச்சது தம்பி? சார், நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ரோட்டில் கிடச்சிது சார். அது வரைக்கும் நீ இதை யூஸ் பண்ணல? இல்லை சார், சிம்மு கிடைச்சதும் ஏதாவது காமெடி வீடியோ கிடைக்கதான்னு செல்லில் போட்டேன். அதுக்குள்ளே நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க சார். ஓகே லவண்யா, சார். உங்க அண்ணன் காத்தால எந்த வண்டியில போனா, டீச்சர் வீட்டுக்கு போனானா இல்லையா, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குதான்னு பாரு. ஓகே சார், ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட விசாரிக்கிறேன். ஓகே, போயிட்டு வாங்க. ஓகே சார், வாங்கண்ணா. பிரபாகர், இங்க நடந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த கேஸ்ல நீங்க முக்கியமான சாட்சி. சரியா? ஓகே சார். நீங்க ஃபுல் கோஆபரேஷன் பண்ணணும். அப்படியே லவண்யா சார், அந்த பேப்பர் விஷயம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தம்பி சார், நீ ஃபோன் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து என்ன கொலை பண்ற விஷயமா மிரட்டிட்டாங்க. அப்படியா சார்? ஆமா, அதனால தான் இந்த சிம்மை கொண்டு வர சொன்னேன். இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். இந்த சிம்மை இங்க கொடுத்துட்டு நீ கூட கிளம்புன்னு சொல்லிடுவேன். ஆனா என் ஃப்ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்ததும் பேசிட்டு போயிடலாம். சரியா? சரி சார். என்ன சசிரேகா சார், வேலைக்காரி போல பரிதாபமா ஒரு லுக்க வச்சுக்கிட்டு நீ எப்படி டீச்சர் ஆன? சார், நான் BA B.Ed சார். ஆமா, உன் சர்டிபிகேட்லாம் பார்த்தேன், டூப்ளிகேட்டா தான் இருக்கு. சார் இல்ல சார், அது எல்லாமே நான் படிச்சு வாங்கினது. அதான் போலீஸ் ஆபீசர் வராருல்ல, அவர் விசாரிச்சு சொல்லுவார். சார், நீங்க எந்த ஆபீசரை வச்சு விசாரிச்சாலும் எனக்கு பயம் இல்ல சார். நான் நல்லவ சார், தாராளமா விசாரிங்க சார். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் கல்யாண். குட் ஆஃப்டர்நூன் ஏசிபி கண்ணன். ஒன்றும் இல்லை, நம்ம காலேஜ் சீலை போட்டு நிறைய டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறதா ஒரு தகவல் வந்தது. என்ன ஏதுன்னு விசாரிச்சா நம்ம காலேஜில் ஏன் கேபின்ல இருந்து தான் யாரோ சீலை திருடுறாங்க. அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் ஒரு டீச்சர் மேல சந்தேகப்படுறேன். அவங்கள பிடிச்சு வச்சிருக்கேன். நீதான் வந்து விசாரிக்கணும். அப்புறம் நீ முதல்ல இங்க வந்து அந்த டீச்சரை மிரட்டி. தம்பி, என்ன மேடம்? அவன் கதைய உடனே முடிச்சிருப்பா. போலீஸ் வந்துருச்சுன்னா மேலிடத்துல இருந்து நாம எல்லாரும் மாட்டிக்குவோம். ஏரியால நம்பாம வேற ஆளை வச்சு முடிக்க பார்த்தல. நீ 5 லட்சம் கேட்ட, அவன் 3 லட்சம் கேட்டான். தெரியாம ஒப்படைச்சிட்டேன். இப்ப தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. அவன் கதைய முடிச்சிருப்பா. போறேன், இல்லைன்னா எல்லாரும் மாட்டிப்போம். அதுக்காக போறேன். 5 லட்சம் கொடுத்துருவியா? கண்டிப்பா கொடுத்துறேன்ப்பா. மேலிடத்துல மாட்டிக்க கூடாதுப்பா. சரி. நீ இங்க வந்து காலேஜ் சீனியர்ஸ்க்கு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் பண்ணது உண்மையா அப்படின்னு கேட்கணும். அது மட்டும் இல்ல,
அதுக்கு பின்னணியில யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, நீ சீக்கிரம் வா, ஃபாஸ்டா. யார்ப்பா கதையை அதுக்குள்ள முடிச்சது? அதான் தெரியலையே. அதைத்தான் நானும் தம்பி, யோசிக்கிறேன். பாடி அப்படியே விட முடியாது. உடனே டிஸ்போஸ் பண்ணிடணும், இல்லைன்னா டேஞ்சர். கல்யாண் எங்க? எனக்கு என்ன தெரியும்? கல்யாண் கிட்ட கடைசியா நீங்க தான் பேசியிருக்கீங்க, உண்மைதானே? பேசியிருக்கேன், பட் என்ன பேசுனீங்க? அது என் பர்சனல். நான் போலீஸ். நீங்கள் போலீஸ்னா நான் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒன்றும் குற்றவாளி இல்லை. உங்களுக்கு கல்யாணம் எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். அதான் எப்படி தெரியும்னு கேட்குறேன். அதான் எப்படியோ தெரியும்னு சொல்றான்ல. கேம்பிளிங் விளையாடுற இடத்துல தெரியும்னு சொல்றான். மாம், சும்மா இருங்க மாம். இல்லையா? சரி விடு. என் மருமகளுக்கு ரொம்ப வேண்டியவருங்கிறதுனால அந்த கல்யாண் இவருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அத்தை, சந்தடி சாக்குல உன் ஃப்ரெண்டு கல்யாண் மேட்ர இப்படித்தான் 4 பேருக்கு சொல்லணும். என்ன அத்தை நீங்க? மாம், சும்மாவே இருக்க மாட்டீங்களா மாம்? நீ ஏன்டா பயப்படுற? பி கான்ஃபிடென்ட். ஓன் பணம், ஓன் ஆட்டம், ஓன் வெற்றி, ஓன் தோல்வி. நீ கேம்பிளிங் ஆடுற இடத்துலதான் உனக்கு அவன் பழக்கமானதா நீ என்கிட்ட சொன்ன. அதத்தானடா நானும் சொன்னேன். இங்க பாருங்க ஏசிபி சார், சொல்லுங்க. நீங்க என் பையனை பெரிய குற்றவாளி ரேஞ்சில எல்லாம் ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல சார். அப்படின்னா நாங்க ஒருத்தனை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணா கொலை பண்ணிடுவோம். உங்கள மாதிரி சில்லறையா வந்து விசாரிக்கிற மாதிரி எல்லாம் வச்சுக்க மாட்டோம். மேடம், மைண்ட் யுவர் டங். என்ன மைண்ட் யுவர் டங்? நான் அவ்வளவு தூரம் சொல்றேன், ஆனாலும் கேட்காம ஏன் புள்ள அந்த கல்யாண் கிட்ட பேசுனான்னு சொல்றீங்க. உங்க புள்ளதான் கல்யாண் கிட்ட கடைசியா பேசியிருக்கான். அப்படியா? நான் இப்ப சொல்றேன், ஏன் புள்ள அந்த கல்யாண பார்த்ததே இல்ல. அப்படியா? ஆமா திலகா, கல்யாண் முதல்ல உனக்கு பழக்கமா என் புள்ளைக்கு பழக்கமா? அது வந்து அது அது எனக்கு தான் அத்தை. ஆக்சுவலி இவளோட ஊர்க்காரன் அவன். என் புள்ளைய விட இவளுக்கு தான் நெருக்கம் அதிகம். ஐயோ அத்தை, பெரிய போலீஸ்காரரு கேட்க வந்துட்டாரு. உங்க பையன்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். சொல்லுவானே. டேய் என்னடா சொல்லு. ஏசிபி சார் ப்ளீஸ். நீங்க சொல்லிதான் கல்யாணம் உங்க மனைவிக்கு ஃப்ரெண்ட் ஆனார்னு உங்க மதர் கிட்ட சொல்லுங்க சார். வாட் யூ மீன்? உங்க மகன் சொல்லிதான் கல்யாணோட உங்க மருமக பழகவே ஆரம்பிச்சா. இந்தாங்க, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. நீ இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் இங்க வந்து அந்த டீச்சரை மிரட்டி என்னோட காலேஜ் சீனியர்ஸ்க்கு டூப்ளிகேட் சர்டிபிகேட்ஸ் பண்ணது உண்மையா அப்படின்னு கேட்கணும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு பின்னாடி யாருன்னு மொத்தமும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சீக்கிரம் வா, ஃபாஸ்டா. ஹலோ, நான் கிருஷ்ணா பேசுறேன். எந்த கிருஷ்ணா? திலகாவோட கிருஷ்ணா. என்ன கிருஷ்ணா? பந்தயப்படி நாம 2 பேரும் போனே பண்ணிக்க கூடாது. திடுதுப்புன்னு போன் பண்ணிருக்க. என்ன விஷயம்? நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா?
நான் என்ன பண்ண? திலகாவை பிளான் பண்ணி மடக்கிறியே. நீ வேற என்னமோ உன் பொண்டாட்டி பெரிய யோகிய மாதிரியோ. நான் என்னமோ மிரட்டுற மாதிரி பேசுறேன். இல்ல, உன் பேச்சு சாமர்த்தியத்தால அவளை நீ மடக்கிற. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. அப்புறம் நிறைய விஷயத்த நான் வெளியில சொல்ல வேண்டியது வரும். ஆஹா, என்ன சொல்லுவப்பா? உன்னோட காலேஜில் நிறைய பெண்களை அரசியல்வாதிகளுக்கு பணக்காரவங்களுக்கு அனுப்புகிற விஷயம் எனக்கு தெரியும். அதை வெளியே சொல்ல வேண்டி வரும். நிறுத்துற, பொய்யெல்லாம் சொல்லாத. நீ பெட்டிங் கட்டி ஜெயிக்க முடியாம போனதும் பேச்ச மாத்திரியா? நான் பேச்செல்லாம் மாத்தல. இங்க பாரு, நாம கட்டின பெட் பிரகாரம் உன் பொண்டாட்டிய நான் மயக்கி என் பக்கம் இழுத்துட்டா உன் ப்ராப்பர்ட்டியில 50% எனக்கு கொடுக்கணும். அதுல நான் ஜெயிச்சிட்டேன். அத தர வேண்டிய சிச்சுவேஷன் வந்த உடனே என்ன சென்டிமெண்டா மடக்க பாக்குறியா? ஏய், இங்க பாரு, எனக்கு பணம் முக்கியம். பணத்துக்காக எந்த குடும்பத்தை கெடுக்கவும் நான் தயங்க மாட்டேன். புரியுதா? என்னடா கிருஷ்ணா, அந்த கல்யாண் பையன் கிட்ட என்ன பெட்டு கட்டின? அம்மா, அது வந்துமா, சொல்லுடா. நானும் கல்யாணம் மெம்பராக இருக்கிற ரகசிய கிளப்ல நாங்கள் பணத்துக்காக சில வித்தியாசமான பந்தயங்களை கட்டுவோம். வித்தியாசமான பந்தயம்னா என்ன மாதிரி பந்தயங்கள்? அது வந்து சொல்லி தொலைடானோ, சொல்லுங்க. ஒரு அனாத பையனை பைக்கில் போக விட்டு காரில் ஆக்சிடென்ட் பண்ண துரத்துற மாதிரி காரில் சேஸ் பண்ணுவோம். ஆக்சிடெண்ட்டில் செத்த ஒரு அமௌண்ட்டு, தப்பிச்ச ஒரு அமௌண்ட்டு. இந்த மாதிரி இன்னும் என்னெல்லாம் பண்ணி தொலைச்சிருக்கடா? அது வந்து சொல்லு. இன்னொரு பெட்டிங்கில் கன்னில் ஒரே ஒரு புல்லட் போட்டு 3 ரவுண்ட் சுட்டுக்கணும். மனுஷங்க 3 ரவுண்ட் சுட்டுக்கணுமா? ஆமாம். செத்த ஒரு அமௌண்ட்டு, தப்பிச்சவங்களுக்கு அப்படியே டபுள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு. சின்ன கிருஷ்ணா, இப்படியெல்லாம் கூட நடக்குமா? என்னடா இப்படிலாம் பேசுற? சரி, அதை விடு. திலகா விஷயத்துல உங்க 2 பேருக்கு என்னடா பந்தயம்? எங்கள் கல்யாணத்துக்கு வந்த கல்யாண் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். தன்னோட ஊர்க்காரியான திலகாவை அவனுக்காக பொண்ணு கேட்டு அவங்க ஃபேமிலி போயிருக்காங்க. அங்கே இவளோட ஃபேமிலி அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவனை பொம்பளை பொறிக்கின்னு சொல்லிட்டாங்க. அவமானப்பட்ட அவன் திலகாவை பழிவாங்க டைம் எதிர்பார்த்துட்டு இருந்தான். எதேச்சியும் என்கிட்ட வந்து ஒரு புதுவித பந்தயம் வச்சுக்கலான்னா திலகாவை என்கிட்டேருந்து மயக்கி அவன் வசப்படுத்த முடியும்னு சொன்னான். நான் முடியாதுன்னு. அப்படி நான் தோத்து அவன் ஜெயிச்சிட்டா என் ப்ராப்பர்ட்டியில் 50% தரேன்னு சொன்னேன். அந்த கான்வர்சேஷன் தான் இப்போ வீடியோவில் காட்டினது. இவ்ளோ கெட்டவனா? ஆமாம். ஏன், உனக்கு தெரியாதா? தெரியாது. எங்க இப்ப கல்யாண்? இறந்துட்டாரு. என்ன சார் சொல்றீங்க? நியூஸே வெளியில வரல. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு லேட்டா தான் தெரிய வந்தது. கல்யாண் இறந்துட்டாரா? ஆமா. ஒரு நிமிஷம் இருங்க. வாங்க. இவர் பேர் பிரபாகர்.
இந்த பிரபாகரை வேற ஒரு பேர்ல கல்யாண் கூப்பிட்டு விசாரிச்சார். விசாரணை முடிஞ்சதும் கிளம்பி போக சொன்னார். அதுக்கப்புறம் நடந்த ட்விஸ்டால மிகப்பெரிய விஷயம் நடந்துச்சு. சொல்லுமா. எங்க அண்ணனும் நானும் ஆட்டோல போறதுக்காக வெளியே வந்தோம். அப்ப திடீர்னு மழை வந்துச்சு. என்ன ஒரு இடத்துல நிக்க வச்ச அண்ணன் போனை மறந்து வச்சுட்டு தான் சொன்னாரு. போய் எடுத்துட்டு வாங்கன்னு நான் அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். அந்த வீட்டுக்கு வந்தபோது என் ஃபோன் அங்கேயே இருந்தது. அதை எடுத்துக்கிட்டேன். வெளியே வரும்போது அவர் வேற யார் கூடவும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். அதை நான் ரெக்கார்ட் பண்ணேன். கேட்டப்போ ஷாக் ஆயிட்டேன். அவரை காப்பாத்தி இருக்கலாம்ல. அவர் நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டிருப்பேன். ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக எதை வேணாலும் செய்வேங்கிற அவரோட கான்செப்ட் எனக்கு பிடிக்கல மேடம். அதனால தான் மனசை கல்லாக்கிக்கிட்டு அவரை காப்பாற்ற கூட தோணாம அப்படியே நின்றுட்டு இருந்தேன். இது எல்லாமே நான் டைரியில் எழுதி வச்சிருக்கேன். அதனால தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. டைரியில எழுதி வச்சிருக்கியா? ஆமா மேடம், அந்த பழக்கம் எங்க அண்ணனுக்கு இருக்கு. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தன்னை மறந்து போற வியாதி. அதனால அவர் அந்த சம்பவத்தை ரெக்கார்ட் பண்ண விஷயத்த மறந்துட்டாரு. நான் எதிர்ச்சியா முந்தா நாள் போன்ல வீடியோ பார்த்ததும் சார் கிட்ட போய் விஷயத்த சொன்னேன். வீடியோ பார்த்ததும் அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பிடிச்சேன். உங்களை பத்தி விசாரிச்சு இங்க வந்தேன். இந்த விஷயத்துல உங்க மேல கூட கேஸ் போடணும். நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். ஏன்னா சட்டமும் ஜெயிக்கணும், சத்தியமும் ஜெயிக்கணும்.